வெல்கம் டு ஜீவ் டிசைனர். இன்றைக்கி வீடியோவில் ஒரு குட்டி மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் பேபி ஃப்ராக்ஸ் மாம் அண்ட் டாட்டருக்கு மேக் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டே இந்த ஸ்டோரியும் கேளுங்க. நம்மளில் பல பேருக்கு ஒரு சில குழப்பங்கள் இருக்கும். நம்ம எடுக்கிற முடிவு சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முடிவு எடுத்துருவோம், ஆனால் அது சரியா தப்பான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு யோசனை இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் கோவில் போயிருந்தேன். அந்த கோவிலில் பார்த்திங்கன்னா, நானும் இதேமாதிரி தான் ஒரு குழப்பத்தோட கோவிலுக்கு போயிட்டு உட்காந்து சாமி கும்பிட்டு திரும்பி பார்க்கும்போது அங்கே ஒரு வயசான ஒரு பெரியவர் உட்காந்துட்டு இருந்தார். அவர் என்னை கூப்பிட்டாரு. என்னம்மா குழப்பத்தில் இருக்க அப்படின்னு சொன்ன உடனே நான் எடுத்த முடிவு சரியா தப்பான்னு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லும் போது, உன்னோட 2 கையை கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். என்னோடய லெஃப்ட் ஹேண்டை பிடிச்சி அவர் கேட்டார். இப்போ நான் உங்ககிட்ட பிடிச்சிருக்க கை எதுமான்னு கேட்டார். லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னு சொன்னேன். 2வது ரைட் ஹேண்ட் பிடிச்சி கேட்டார். ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொல்கிறப்ப என்ன சொன்னார்னா, உனக்கு இது லெஃப்ட் ரைட்டுன்னு தெரியும், ஆனால் ஆப்போசிட்டில் பார்க்குற எனக்கு உன்னோட லெஃப்ட் ஹேண்ட் தான் ரைட் ஹேண்ட் தான் லெஃப்ட் ஹேண்டு. ஸோ நீ எடுத்த முடிவில் நீ ஸ்ட்ராங்காக உனக்கு சரின்னு தோன்ற ஒரு விஷயம் அடுத்தவங்க பார்வைக்கு தப்பாக இருக்கலாம், ஆனால் நீ உனக்கு கரெக்ட் அப்படின்னா அதை நீ தைரியமாக ஃபோக்கஸ் பண்ணி நீ அந்த விஷயத்த பண்ணுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்போ எனக்கு ஒரு நல்ல தெளிவு கிடச்சிது. இந்த விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி எத்தனை பேருக்கு ரீச் ஆகும்னு தெரியல, பட் உங்களில் நிறைய பேருக்கு இந்த ஸ்டோரி ரீச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் சொன்ன விஷயம் கரெக்டானு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.